பாண்டிய நாடு 56 காத தூரம். ஆமா. சேர நாடு வேலை முடிஞ்சு சொன்னீங்கல்ல, சேர நாடு பரப்பளவை மொத்தம் சொல்லுங்கள். வடக்கு திசை பழனி, வான்கீழ் தென்காசி, குடக்கு திசை கோட்டக்கரை, வடதிசை நாட்டுமணி, கடற்கரையின் ஓரமாக தெற்காகும் 80 காத தூரம் சேர நாட்டுடைய எல்கைன்னு சொல்லிருக்காங்க. போதுமா? அடிச்சு கையை ஒடிச்சு அப்படியே போதுமாங்கிற வார்த்தையை விட்டு எனக்கு இன்னும் நிறைய தேவைப்படுகிறது. கேளும். சோழ நாடு அது 80 காத தூரம். சோழ நாட்டுடைய மொத்த பரப்பளவு என்ன? கிழக்கு கடற்கரை, தெற்கு கரை, புறவிலாறு, குடதிசை கோலம் 24 காத தூரம் முடியுது. சோழ நாட்டுடைய எல்கைன்னு சொல்லிருக்காங்க. போதுமா? இந்த பட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஏங்கப்பா, இந்த தொண்டை நாடு இருக்குல்ல, ஆமா, அதனுடைய பரப்பளவு சொல்லுங்க. மேற்கு பவளமலை, வேங்கடன், நேரு வடக்கம், ஆர்குறி அணிகளுக்கு பார்க்குளியர், தெற்கு பின்னாகனி, திகழிருபதின் காத தூரம் எல்துண்டி நாடன நாட்டுகன்னு சொன்னாங்க. போதுமா? டேய் பேசாம தம்பி. பாண்டிய நாடு 56 காத தூரம். ஆமா. சேர நாடு 80 காத தூரம். ஆமா. சோழ நாடு 24 காத தூரம். ஆமா. தொண்டை நாடு 20 காத தூரம். எனக்கு சந்தேகம் என்ன தெரியுமா? என்ன சந்தேகம்? ஒரு காத தூரம் எத்தனை மைல்? 10 மைல். 10 மைல்.